ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜவ்வரிசி உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா இது வந்து மினி ஜவ்வரிசி, சாபுதானான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மினி ஜவ்வரிசி. இதை வந்து நான் மோரில் 1 டம்ளர் ஜவ்வரிசி நான் எடுத்திருக்கேன், பெரிய டம்ளரில். ஸோ மோர் ஊற்றி அந்த ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு 3 ஹவர்ஸ் வந்து நம்ம ஊற வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் மோரில் வந்து அது 3 மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு வாணலில் வந்து நல்லா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து 3 பச்சை மிளகா நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். மீடியமான காரத்தில் தான் இருக்கும். ஸோ 3 பச்சை மிளகா நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கியாச்சு, கோல்டன் ப்ரௌனாக வரணும். நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை வந்து இதில் சேர்த்துக்கணும். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. மோரில் ஊற வச்சோம் இல்லையா, அந்த மோர் இல்லாமல் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ மோர் இல்லாமல் நல்லா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்து விட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும். மூடி வச்சுருங்க, நல்லா வெந்துட்டுருக்கும். இந்த டைமில் இதுக்கு வந்து மேலே ஒரு பொடி வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அது என்ன பொடி அப்படிங்கிறத அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அப்பப்போ இடையில எடுத்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அடியில் பிடிச்சிரும். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ அந்த பொடி வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 வரமிளகா எடுத்துக்கோங்க. 1 கை வந்து நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் வந்து கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த அரைச்ச பவுடரை வந்து இதில் மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நிலக்கடலையும் வரமிளகாயும் சேர்த்து அரைச்சி கொரன்னு அரைச்சி மேலே சேர்த்தோன்னா இந்த ஜவ்வரிசி உப்புமாவுக்கு கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா ரொம்பவே வந்து வெந்து உதிரி உதிரியாக இருக்குது. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் 3 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். பட் செய்கிறது வந்து 5 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஜவ்வரிசி உங்கள் வீட்டில் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி உப்புமா செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.